தேர்தல் அலுவலகம் என்று சொன்னார்கள். தேர்தல் அறிவித்தவுடன் இது தேர்தல் அலுவலகமாக மாற்றிக்கொள்ளலாம். இப்பொழுது பொள்ளாச்சியினுடைய கட்சி அலுவலகமாக நாம் இதை திறந்து தேர்தல் தேதி அறிவிப்பு வரை தொகுதியினுடைய கூட்டங்களை இங்கே நடத்தி முக்கிய நபர்களை சந்திப்பது, BLA 2 BLC கூட்டங்களை நடத்துவது, தேர்தலுக்கு முன்னால் நாம் என்னென்ன பணிகளை சிறப்பாக முடிக்க வேண்டுமோ அதெல்லாம் ஆலோசித்து தலைவரிடுகின்ற கட்டளைகளை சிறப்பாக செய்யக்கூடிய வகையில் நம்முடைய கோவை மாவட்டத்தில் 10 தொகுதிகளுக்கும் அலுவலகம் திறப்பதென முடிவு செய்யப்பட்டு 3வது அலுவலகமாக பொள்ளாச்சி தொகுதியினுடைய அலுவலகம் இன்று திறக்கப்பட்டிருக்கின்றன. இன்று மாலை தொண்டாமுத்தூர் தொகுதிக்கான அலுவலகம் திறப்பு விழா இருக்கின்றன. நம்முடைய கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் ஐயா அவர்கள் சொன்னதைப் போலவும் மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சுட்டிக்காட்டியதைப் போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது நமக்கு ஒரு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தல் களத்தில் கடந்த தேர்தலை போல் இல்லாமல் இங்கு வந்திருக்கக்கூடிய மாநில, மாவட்ட மற்ற அணியினுடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற அணியினுடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து கழக நிர்வாகிகளும் அவரவர் பூத்திற்கு அவரவர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டு தான் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் அதிகமான வாக்குகளை உதயசூரியனுக்கு பெற்றுக் கொடுத்தோம் என்ற பெருமையை உருவாக்கிட வேண்டும். சில நேரங்களில் ரொம்ப மற்றவர்களை பற்றி குறை சொல்லுவாங்க. குறை சொல்லும் போது அவங்ககிட்ட திருப்பி கடந்த தேர்தலில் உன் பூத்தில் எவ்வளோ ஓட்டு வாங்குச்சு, கூடவா குறையவான்னு கேட்டால் அவங்களுக்கு அது தெரியாது. அப்ப தன்னுடைய பூத்துல என்ன வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை தெரியாமல் மற்றவர்கள் மீது குறை சொல்வதை நிறுத்திவிட்டு நான் வாக்களிக்கக்கூடிய என்னுடைய பூத்து என் கரூர் தொகுதியில் 23ஆம் நம்பர் பூத்துனா என்னுடைய பூத்தை காலை எழுந்தவுடன் எப்படி தேர்தல் பணிகளை மேற்கொள்கின்றார்கள், நாம் என்ன பணி செய்ய வேண்டும், அவர்களோடு இணைந்து நான் யாரிடமாக பேச வேண்டுமா, யாரையாவது சந்திக்க வேண்டுமா என்று என்னுடைய BLA அழைத்து இடைக்கு முன்பாகவும் இருக்கக்கூடிய இந்த தொகுதிக்குட்பட்ட அத்துணை பொறுப்பாளர்களும் ஏதோ பூத்து கமிட்டி போட்டாங்க, BLA 2 பார்க்கறாங்க, BLC பார்க்கறாங்க, அதுதான் அவங்களுடைய பணி. நமக்கும் இதற்கும் தொடர்பில்லை. நாம் மாநில பொறுப்பில் இருக்கிறோம், மாவட்ட பொறுப்பில் இருக்கிறோம், ஒன்றிய பொறுப்பில் இருக்கிறோம், நகர பொறுப்பில் இருக்கிறோம் என்று பார்க்காமல் நாமும் அந்த பூத்தை சார்ந்தவர்கள் தான், நாமும் இயக்கத்திற்கு வேலை செய்கிறோம், தலைவர் அவர்களுக்கு அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றுகின்றோம் என்ற உணர்வோடு பணியாற்றினால் நிச்சயம் இந்த உலகில் நம்மை வெல்வதற்கு இன்னொருவர் திறந்து வந்தாலும் முடியாது. அதிலும் குறிப்பாக 10 சட்டமன்ற தொகுதிகளில் பொள்ளாச்சி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். அது நிச்சயம் நம்முடைய இலக்காக அமைந்திட வேண்டும். நீங்கள் மனது வைத்தால், நாம் மனது வைத்தால் நிச்சயமாக 10 தொகுதிகளில் பொள்ளாச்சி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியன் வென்றது என்ற சாதனையை நம்மால் உருவாக்கிட முடியும். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 1700 வாக்குகள் வித்தியாசத்தில் நம்ம குறைவா பெற்றிருக்கிறோம். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி அவர்கள் பெற்ற வாக்கினுடைய சதவீதத்தை சுட்டிக்காட்டினார்கள். ஆனால் அதிமுகவும் BJPயும் அப்பொழுது பிரிந்து நின்றது. இப்பொழுது இருவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள். 2 வாக்குகளையும் சேர்த்தால் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் நாம் 6500 வாக்குகள் குறைவாக பெற்றிருக்கின்றோம். நாம் பெற்ற வாக்குகள் அதிமுகவும் BJPயும் இணைந்து அந்த வாக்குகளை சேர்த்தால் பொள்ளாச்சியில் நாம் 6500 வாக்குகளை குறைவாக பெற்றிருக்கின்றோம். ஆக ஒரு பூத்திற்கு 281 பூத்திற்கு இருக்கு. 1,96,000 கடந்த நாடாளுமன்ற தேர்தல். நம்ம 25 வாக்குகளை அங்கிருந்து நாம் இங்கு பெற வேண்டும். அதற்குத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு பூத்திற்கும் சராசரியாக 70 வாக்குகள் கூடுதலாக பெற வேண்டும் என்ற கட்டளையை பிறப்பித்திருக்கிறார். 70 வாக்குகள் என்று சொன்னால் ஏறத்தாழ ஒரு 25 முதல் 30 குடும்பங்கள் எதிர்முகாமிற்கு வாக்களித்தவர்களை, அரசின் மூலம் திட்டங்களை பெறக்கூடியவர்களை நாம் இயக்கத்திற்கு ஆதரவாக மாற்றி அவ்விடத்திலே வீடு வாரியாக சென்று நேரிலே சந்தித்து அரசினுடைய திட்டங்களை, முதலமைச்சருடைய சாதனைகளை சொல்லி நம் திராவிட முன்னேற்றத்திற்கு உதயசூரியனுக்கு வாக்குகள் நிற்கக்கூடியவர்களாக மாற்றிட வேண்டும். அதுதான் நம் இயக்கத்தோழருடைய பணியாக அமர்ந்திட வேண்டும். ஏதோ நம்ம எல்லாரும் சேர்றோம், கூட்டமா போறோம், உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறோம், மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம ஜெயிச்சிரும் தயவு செஞ்சு நினைத்திட வேண்டாம். ஒவ்வொருவரும் கீழ்மட்டம் வரை மக்களை சந்தித்து, குறிப்பாக நகர்மன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் பேரூராட்சியினுடைய மன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும், எப்படி நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் என்ற பொழுது வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்துள்ளோ அதை போல இந்த சட்டமன்ற தேர்தலிலும் தான் சார்ந்திருக்கின்ற வார்டுகளில், தான் சார்ந்திருக்கின்ற கிளைகளில் அதிகமான வாக்குகளை பெற்றோம் என்ற சாதனையை உருவாக்கக்கூடிய வகையில் இணைந்து பணியாற்றிட வேண்டும்.
அதே போல இங்கு நம்முடைய மூத்த நிர்வாகிகள் சுட்டிக்காட்டியது போல வேட்பாளர்கள் யார் என்பது நமக்கு கவலை இல்லை. 234 தொகுதியினுடைய வேட்பாளரும் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர்கள் தான் என்பதை மனதிலே வைத்து நாம் இயக்கப் பணிகளை, தேர்தல் பணிகளை சிறப்பாக செய்திட வேண்டும் என்று உங்கள் அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை தொடங்கி ஒவ்வொரு பூத்திற்கும், குறிப்பாக வெள்ளம் தமிழ் பெண்கள் ஒரு பூத்துக்கு 10 பேர், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 20 குடும்பங்களை சந்தித்து நம்முடைய அரசினுடைய திட்டங்களை, முதலமைச்சருடைய சாதனைகளை வீடுகள் வாரியாக கொடுத்து அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களை சந்தித்து வாக்குகள் சேகரிக்கின்ற நிகழ்ச்சியினுடைய பயணங்களை நாம் தொடங்கிட வேண்டும். அதே போல இன்னும் பல பணிகளை நம்முடைய தலைவர்கள் நமக்காக பிரித்து வழங்கி இருக்கின்றார்கள். தேர்தல் முடிகின்ற வரை நாம் முழுவதுமாக இயக்க பணிகளை அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்க மெடிக்கல் என்ன இருக்காரு, 10 கோடி ரூபாய் அவங்க கேட்டாங்க. கேட்டவுடன் நம்முடைய பொள்ளாச்சியிலே கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். புதிய பேருந்து நிலையமா இருக்கட்டும், நீதிமன்ற கட்டிடங்களாக இருக்கட்டும், மருத்துவமனைகளாக இருக்கட்டும், எதையும் கோவைக்கு கேட்டு இல்லை என்று நம்முடைய முதலமைச்சர் சொன்னதே இல்லை. கேட்ட அத்தனையும் தந்திருக்கிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள். ஆகையால் முதலமைச்சருடைய சாதனைகளை பொறுத்தவரை நம்முடைய மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும், விடியல் பயணமாக இருந்தாலும், நான் முதல்வனாக இருந்தாலும், தமிழ் புதல்வனாக இருந்தாலும், புதுமை பெண்ணாக இருந்தாலும், அத்துணை திட்டங்களும் அடித்தட்டு மக்களுடைய இல்லங்களுக்கு செல்லக்கூடிய மக்களுடைய வளர்ச்சிகளுக்காக மாண்பு முதலமைச்சர்கள் திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நம்முடைய கோவையில் இருக்கக்கூடிய 10 பொள்ளாச்சி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இருக்கக்கூடிய BLA 2 BLCக்கு ஒரு வேண்டுகோள். மாவட்ட செயலர் என்ற இடத்திலே சொன்னது, இன்று நம்முடைய மஞ்சள் நோட்டை முழுவதுமாக எழுதி ஒப்படைத்து விடுகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதுதான் தொகுதி பொறுப்பாளரும் சொல்லியிருந்தார். என்று சனிக்கிழமை தைப்பூசருக்கு, அதனால கூடுதலாக 3 அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். புதன்கிழமை ஒப்படைத்து விடுகிறோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆகையால் அந்த நோட்டை எழுதும் போது அனைவருடைய செல் நம்பரையும் முழுவதுமாக எழுத வேண்டும். அதில் இருக்கக்கூடிய காலங்கள் முழுவதுமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். ஆகையால் புதன்கிழமைக்குள் BLA 2 BLC அந்த பூத்துக்குட்பட்ட புதிய வாக்காளர் பட்டியல் பிரகாரம் அந்த நோட்டை முழுமையாக பூர்த்தி செய்து தொகுதி பார்வையாளர் அதை சரிபார்த்து மாவட்ட செயலகத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஒன்றிய செயலரோ, நகர செயலரோ, பேரவை கழக செயலாளரோ சிறப்பு கவனங்களை செலுத்திட வேண்டும். இறுதியாக ஒன்றை சொல்கின்றேன், நானாக இருந்தாலும், இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலராக இருந்தாலும் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் செயல்பட்டால் பொறுப்பு உண்டு, செயல்படவில்லை என்றால் நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். ஆகையால் நமக்குள் விருப்பு வெறுப்பு என்பது தனிப்பட்ட முறையில் எனக்கும் கண்ணப்பண்ணுக்கும் பிடிக்கலன்னா என் வீட்டுல விசேஷத்துக்கு கண்ணப்பண்ண கூப்பிடாம இருக்கலாம், அல்லது அவரு என்ன கூப்பிடாம இருக்கலாம். இயக்கம் என்று வருகின்ற பொழுது, கட்சி என்று வருகின்ற பொழுது பிடித்தவர் பிடிக்காதவர் என்று பாகுபாடு பார்க்கக்கூடாது. அனைவரையும் அரவணைத்து செல்வதுதான் நம்முடைய இயக்கத்தினுடைய பணியாக இருக்க வேண்டும். அதை நாம் எடுத்திருக்கின்ற பொறுப்பை அதை கவனமாக செய்திட வேண்டும். நவனி பாரதியோட பேச மாட்டாரு, அமுத பாரதி நவனியோட பேச மாட்டாருங்கிறதுலாம் இல்ல. 2 நகர செயலருக்குள்ளே ஒரு போட்டி இருக்கு. எந்த நகரம் அதிகமான வாக்குகளை பெறுகிறது என்பதை நாம் இந்த தேர்தல் முடிந்த களத்திலே பார்ப்போம். அந்த தேர்தல் முடிந்த பிறகு ஏதாவது குறைவான வாக்குகளை பெற்றால் அதற்குரிய தண்டனை நிச்சயமாக இருக்கும். அதனால எந்தவித பாகுபாடும் இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொன்ன, பின்னாடி இருக்கிற ஒன்றிய செயலர் சிரிக்க வேண்டாம், அவங்களுக்கு அதேதான், எனக்கும் அதேதான். அதனால நிச்சயமா நானும் ஒழுங்கா செயல்படலாம், என்னையும் மாத்திட்டு இன்னொருத்தர் தானே போடுவாங்க. மாவட்ட செயலர் வேலை செய்யணும்னா அவரை மாத்திட்டு இன்னொருத்தரை போட்டு நல்லா வேலை செய்யறவங்கள பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தலைவர் கொடுப்பாங்க. அதனால சொல்றது, ஒவ்வொரு ஒன்றிய செயலரும், 2 நகர செயலரும், ஒரு பேரூராட்சி செயலரும் தாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய பூத்துகளுக்கு நாம் செய்யக்கூடிய பணிகளை, குறிப்பாக பூத்து கமிட்டியுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும். பூத்து கமிட்டி என்று சொன்னால் அவர்கள் தான் இயக்கத்தினுடைய தேர்தல் களத்திலே ஆணிவேராக இருந்து பணியாற்றக்கூடியவர்கள். ஆகையால் அவர்களுக்கான முக்கியத்துவத்தை, அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை, அவர்கள் சொல்லக்கூடிய குறைகளை காது கொடுத்து கேட்டு சரி செய்ய வேண்டிய கடமை பொறுப்பிடும் இடத்திலே இருக்கின்றன. ஆகையால் நிச்சயமாக அதிலே சிறப்பு கவனங்கள் செலுத்திட வேண்டும். யாரையும் அசால்ட்டா எடுத்துக்க வேண்டாம். யாரையும் சொல்லக்கூடிய கருத்துக்களை தவறவிட வேண்டாம். முடிந்தவரை முழுமையாக அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை, கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கொள்கின்றேன். இது முடிஞ்ச பிறகு ஒரு வாரத்துல ஒவ்வொரு ஒன்றியங்கள் வாரியாக, பகுதிகள், நகரங்கள் வாரியாக BLA 2 BLC நாங்களே சந்திக்க போறோம். நானும் உட்கார்ந்து தொகுதி பரவல் மாவட்டத்திலாம் உட்கார்ந்து அந்த பூத்து கமிட்டியை முழுமையாக சரிபார்த்து அந்த நோட்டையும் கையில வச்சு சில சந்தேகங்கள்லாம் கேட்டு எப்படி அவர்களுக்கு முழுமையாக தெரிந்திருக்கிறது என்ற விவரங்களையும் பார்த்து, எப்படி எல்லாம் உள்ளாட்சி தேர்தலில் நாம் களப்பணியாற்றினோமோ அதே போல நாடாளுமன்ற தேர்தலில் களப்பணியாற்றினோமோ அதை போல இந்த சட்டமன்ற தேர்தலில் அதை விட 200 மடங்கு சிறப்பாக பணியாற்றிட வேண்டும். இப்பதான் மாவட்ட செயலரும் சொன்னாங்க, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வாரமா சில வீடியோக்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் 4.5 வருஷம் தொகுதியை மறந்தவங்க
தேர்தல் வர்றதுக்கு இன்னும் 3 மாசம் தானே இருக்குன்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. 100 வீடியோ போட்டாலும் அவருடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் எடுபடாது. நிச்சயமாக இந்த முறை அடித்து சொல்கிறேன், பொள்ளாச்சியில் வெற்றி பெறுவது உதயசூரியன் தலைவர் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் தான் வெற்றி பெறப் போகின்றார்கள். ஒருத்தர் 100 பேர் வந்தாலும் எதிரணியில இந்த தொகுதியில் அவர்களால் எந்த சூழ்நிலையும் வெற்றி என்ற எண்ணம் மனதிலே வராத அளவிற்கு நாம் இயக்கப் பணிகளை செய்திட வேண்டும். அது தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயமாக நாம் கண்கூடாக பார்க்க இருக்கின்றோம். ஆகையால் இந்த முறை பொள்ளாச்சியில் 20 ஆண்டுகளை கடந்தாலும் 25 ஆண்டுகளை கடந்திருந்தாலும் இந்த முறை பொள்ளாச்சியில் உதயசூரியன் உதிக்கும், வெற்றி பெறும் தலைவர் கரங்களை நாம் அனைவரும் சேர்ந்து அவரிடத்திலே ஒப்படைப்போம் என்ற இந்த கூட்டத்தின் வாயிலாக அனைவரிடத்திலும் அன்போடு சொல்லி, அதற்காக நான் ஒருத்தரோ அல்ல மாவட்ட செயலரோ ஒன்றிய செயலரோ வேலை செய்தால் மட்டும் பத்தாது. வந்திருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் பூத்து கமிட்டி வரை சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அணிகளை பொறுத்தவரை அவரவருடைய பணிகளை அவர்கள் செய்ய வேண்டும். இளைஞரணி என்று சொன்னால் இளைஞருடைய சகோதரர்கள் தங்களுடைய பூத்துக்குட்பட்ட 35 வயதுக்குட்பட்ட இளைஞர்களை ஒன்று சேர்த்து நம்முடைய இயக்கத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க செய்ய வேண்டும். மகளிரணியை பொறுத்தவரை ஒவ்வொரு இல்லத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களை சந்தித்து இயக்கத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க செய்யக்கூடிய பணிகளை செய்திட வேண்டும். விவசாய அணியை பொறுத்தவரை விவசாய தோழர்களை நாம் சந்தித்து இயக்கத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடிய பணிகளை நாம் செய்திட வேண்டும். ஒவ்வொரு அணிகளும் அவரவர்களுக்கான அந்த அணியினுடைய பொறுப்பை உணர்ந்து தேர்தல் களத்தில் பணியாற்ற வேண்டும் என்பதை மனதிலே வைத்து சிறப்பாக பணிகளை செய்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, தேர்தல் அறிவித்த பிறகு தேர்தல் பணிகள் குறித்த மீண்டும் ஆலோசனைகளை நாம் சிறப்பாக செய்யலாம். எனவே இனிமேல் என்ன எதாவது பார்க்கணும்னா கோயம்புத்தூர் வர வேண்டியதில்லை, கரூர் வர வேண்டியதில்லை, நாங்களே இங்கேயே வந்தாலும் அதுக்கு தான் ஆபீஸும் போட்டிருக்கு. நம்முடைய தொகுதி பார்வையாளர் இங்கே இருந்து பணியாற்றுவார். ஆகையால் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள். நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ஒவ்வொரு பூத்திலும் 70 வாக்குகள் நாம் கூடுதலாக பெற வேண்டும் என்பதுதான் தலைவரின் கட்டளை. ஆகையால் தலைவருடைய கட்டளைகளை சிறப்பாக செய்யக்கூடிய வகையில் அனைத்து பூத்துகளிலும் அதிகமான வாக்குகளை பெற்றோம் என்ற அந்த பணியினை செய்திட வேண்டும். குறைந்தபட்சம் ஒவ்வொரு வாக்கு சாவடியிலும் நாம் 50 விழுக்காடு வாக்குகளை பெறுகிறோம் என்ற இலக்கு நிர்ணயித்து பணிகளை செய்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.